தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுமா? தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க தைராய்டு டேப்லெட்ஸை ரெகுலராக சாப்பிட்டு அவங்களோட லெவல்ஸை நார்மலாக மெயின்டைன் பண்ணும்போது பொதுவாக ப்ரெக்னென்சி ரிலேட்டட் இஷ்யூஸ் வரதில்லை. ஆனாலும் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறத கண்டே பிடிக்காமல் இருந்தாலோ இல்லை டேப்லெட்ஸ் எடுத்தும் அவங்க லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதவங்களுக்கு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் இஷ்யூஸ் வரலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆகிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம், இல்லை ஏர்லி ப்ரெக்னென்சி லாஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மிஸ்கேரேஜ் ஒரு அபார்ஷன்ஸ் ஏற்படலாம், ஏர்லியர் டெலிவரி ஆகலாம், லோ பர்த் வெயிட் பேபிஸ் அதாவது குழந்தை குறை வெயிட்டில் பிறக்கலாம், அண்ட் ப்ரெக்னென்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிக ரத்தப்போக்கு ஏற்படுறது, மதருக்கு ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே தைராய்டு லெவல்ஸ் நார்மலில் மெயின்டைன் ஆகலைன்னா ஏற்படலாம். அம்மா மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு இருக்கிற தைராய்டு ப்ராப்ளம் குழந்தையையும் பாதிக்கலாம். அதாவது குழந்தையோட இமீடியட் ப்ராப்ளம்ஸும் ஏற்படலாம், லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ் சொல்லக்கூடிய ஷார்ட் ஸ்டேச்சர்னு சொல்லுவோம், அதாவது உயரம் அதிகமாக நார்மல் லெவலில் வராமல் இருக்கிறது, இல்லை டெவலப்மெண்டல் டிலே அதாவது உட்கார்றதுலையோ நடக்கிறதுலையோ நிற்கிறதுலையோ ஒரு டிலே வரக்கூடியது, அண்ட் லாங் டேர்ம் ஐக்யூன்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அதாவது குழந்தையோட இன்டெலிஜென்ஸையும் அது பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுற எல்லா பெண்களும் நிச்சயமாக தைராய்டு லெவல்ஸை செக் பண்ணி அது லெவல் கம்மியாவோ அதிகமாகவோ இருந்தால் அதுக்கான கரெக்டான மருந்துகளை டாக்டரை அணுகி எடுத்து லெவலை நார்மலைஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்.